அடுத்து கோமதி என்ற நேர் எழுதியிருக்கிறாங்க. மேடம் வணக்கம், என்னுடைய பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, பட் 2 times இல்லீகலாக கன்சீவ் ஆகிட்டாங்க. அபார்ஷன் பண்ணிட்டோம் மேடம். இது ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் ஆகுமா மேடம்? அவள் வயசு 24. ஆலோசனை சொல்லுங்கள். வத்தலகுண்டுலேருந்து சொல்லியிருக்காங்க கோமதி என்ற நேர். ஸோ கோமதி, நீங்கள் முக்கியமாக உங்கள் பெண்ணை வந்து ஒரு ப்ராப்பரான கவுன்சிலிங் அழைச்சி சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் இப்போ சொல்கிற இந்த விஷயம் வந்து ரொம்ப ஒரு வருந்தத்தக்க விஷயம். திருமணத்துக்கு முன்பே 2 முறை அபார்ஷன் செய்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தப்படுற விஷயம். இது ஒரு தாய் தெரிஞ்சு செய்கிறீங்கன்னு சொல்லும்போது இது சரி தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்கள் பெண்ணை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது முக்கியமான விஷயம். ஆனால் ஏன் ஒரு முறை ஏற்பட்ட பிறகு அடுத்த முறை இதனை தடுப்பதற்கான வழிமுறைகளை நீங்கள் கொடுக்கலங்கிறது முக்கியம். இன்றைக்கும் நாம் வந்து உலகளவில் இந்த மாதிரி இல்லீகல் ப்ரெக்னன்சி, சின்ன வயதிலே 16 வயது 17 வயதிலே கர்ப்பம் தரிப்பது, அதை கருக்கலைப்பு செய்வது, இது வந்து அதிகரித்து வருகிற ஒரு முக்கியமான விஷயம். இதற்கான அடிப்படையான காரணம் நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு 15 வயது 16 வயது பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுற இந்த அபார்ஷன்ஸ், இந்த ப்ரெக்னன்சி என்பது பல நேரங்களில் சரியான விழிப்புணர்வு இல்லாதது தான் ஒரு காரணம். இதற்கான அவேர்னஸ் ப்ராப்பராக இல்லைன்னா இந்த குழந்தைகளுக்கு இதனால் ஏற்படுற பிரச்சனைகள் தான் முக்கியமான கருத்தரிப்பதற்கு வாய்ப்புகளாக அமைகிறது. இன்னும் ஒரு 14-15 வயது பெண் குழந்தைகளை இதை பற்றி தெளிவாக கேட்கும் பொழுது பல நேரங்களில் இந்த பாலியல் உறவுகள் என்பது அவர்களுக்கு கன்சென்சுவலாக முக்கியமாக ஏற்படுகிறது. ஆனால் இதனால் ஏற்படுற விளைவுகள், ஒரு கர்ப்பம் தரிக்கப்படும், கர்ப்பம் ஆகும், அபார்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படும், பல நேரங்களில் இது ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் தொத்துக்களை கொடுக்கும் என்பது பலரும் அறியாத ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதனால தான் பாலியல் கல்வி, காம்ப்ரிஹென்சிவ் செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன் என்பது நம்மளுடைய குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்திலே அந்தந்த வயதுக்கு காலகட்டத்துக்கு ஏற்ற அளவில் முறையாக சொல்லி கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதை தடுக்க முடியும். ஏன்னா இன்றும் ஒரு இள வயதில் அன்வான்ட் ப்ரெக்னன்சியை அபார்ஷன் செய்வதன் மூலமாக இந்த பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் மிக மிக அதிகம். இந்த பெண் குழந்தைகளுக்கு ஒரு பாலியல் பற்றிய வெறுப்புகள் ஏற்படுகிறது. பல நேரங்களில் அதனால் ஏற்படுற பய உணர்வுகள் ஏற்படுகிறது. அதனால் பல நேரங்களில் அவங்க எதிர்நோக்கிற விஷயங்கள் ரொம்ப 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 கவலைப்படக்கூடிய விஷயம். ஸோ கண்டிப்பாக அவர்களுக்கு இதை பற்றி தெளிவான ஒரு விளக்கங்களை கொடுத்து அதை பற்றி தெளிவாக எஜுகேட் பண்ணுவது என்பது மிக முக்கியமான ஒன்று. இதன் மூலமாக இந்த சிஎஸ்சி எஜுகேஷன் இவர்களுக்கு பாலியல் உணர்வுகள் வருவது இயற்கை, அதை எப்படி மேற்கொள்வது, எப்படி அதிலிருந்து விடுபடுவது, எப்படி அதில் ஒரு பிரச்சனைகள் வரும்போது சமாளிப்பது, எப்படி ஒரு ஆணும் பெண்ணும் உறவு இருப்பதனால ஏற்படுற விஷயங்கள், அவங்களோட உடல் ரீதியான விஷயங்கள், செக்ஷுவல் லைஃப்பில் ஏற்படுகிற கர்ப்பங்கள், இதனால் ஏற்படுற ப்ரெக்னன்சி, இவை அனைத்தையும் தெளிவாக அந்த செக்ஷுவாலிட்டி எஜுகேஷனில் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற அளவில் அவங்க உடல் மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு 14-15 வயது பெண்ணுக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். ஒரு ஆப்போசிட் செக்ஸை பார்த்து ஒரு ஈர்ப்பு வருகிறதுங்கிறது இயற்கை. ஸோ அப்போ அந்த இயற்கையான ஈர்ப்பு வரும்பொழுது அதனை எப்படி ஓவர் கம் செய்வது, அதனால் ஏற்படுற பின் விளைவுகள் என்ன, ஒரு பாலியல் உறவு கொள்ளும் பொழுது இந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ ஏற்படுற உடல் மாற்றங்கள், வியாதிகள் என்னென்னலாம் வரலாம், இதனால் இவங்களோட எதிர்காலமே சீரழிந்து போகும் என்பதை முறையாக எடுத்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் இதனை தெளிவாக தெரிந்து கொள்வார்கள். சூழ்நிலைகள் எதிர்நோக்கிற பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகளுக்கு தெளிவான இதற்கான தீர்வு என்ன என்பது தெரியணும். நீங்கள் சொல்லியிருக்கீங்க உங்கள் பொண்ணுக்கு வந்து அபார்ஷன் பண்ணிட்டீங்க, இல்லீகல் ப்ரெக்னன்சி, கரெக்ட். ஆனால் அந்த இல்லீகல் ப்ரெக்னன்சினால் எவ்வளோ தூரம் பாதிப்பு வரும் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பல நேரங்களில் வந்து இந்த பேரண்ட்ஸே கூட்டிகிட்டு போய் அபார்ஷன்லாம் பண்ணிடுவாங்க. ஆனால் எதையும் சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு இந்த குழந்தை ஒரு இடத்துல போய் கன்சீவ் ஆகி ப்ரெக்னென்ட் ஆகும்பொழுது ஏற்படுற ஒரு பிரச்சனை வந்தால் அப்போது தான் இவங்களுக்கு அந்த உணர்வு இருக்கும், இது முதலே சொல்லியிருக்கலாமோ, இதனால் எவ்வளோ பிரச்சனைகள் வருமோ என்பதை தெளிவாக அவர்கள் மனதில் கொள்வதற்கு இது ஒரு முக்கியமான வழிமுறையாக கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கும் பாலியல் பற்றிய விழிப்புணர்வு தேவை. அதன் மூலமாக அவங்களுடைய நாலேஜ், இந்த பாலியல் உறவு கொள்வதனால என்ன பிரச்சனைகள் வரலாம், என்னென்ன ப்ராப்ளம் வரலாம், இது எந்த விதத்தில் சரி தவறு, இதனை இந்த நோயிலிருந்து பாதுகாப்பது எப்படி, இதனால் ஏற்படுற பாலியல் ப்ரெக்னன்சி வருவதையும் தடுக்க முடியுமா, அதற்கான வழிமுறை என்ன,
இதனால் சரியான முறையில் பண்ணலாம் பாக்ஸோ ஆக்ட், அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த பாக்ஸோ ஆக்ட் படி 16 வயதிற்கு கீழ்ப்பட்டு பாலியல் உறவு கொண்டா ஹஸ்பண்டானா கூட அவர்களுக்கு சட்டப்படி தவறு, அவர்கள் சட்டப்படி ஜெயிலில் போடுவதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. ஸோ இந்த பாக்ஸோ ஆக்ட் என்பது இந்த மாதிரியான இள வயது பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள், இவர்களுக்கு ஏற்படுகிற சில உணர்வு ரீதியான மாற்றங்கள், இவற்றினை சரி செய்வதற்கு கவர்மெண்ட் எடுத்துள்ள வழிமுறை இந்த பாக்ஸோ. ஸோ அந்த வகையில் உங்கள் பெண் குழந்தையோட மனநலம், உடல் நலம் இவற்றிலும் இல்லாமல் பல நேரங்களில் அவங்களுடைய கர்ப்பப்பை, கருக்குழாய் இவற்றில் பாதிப்பு ஏற்பட்டு அதனால் பிற்காலத்தில் இவர்களுக்கு குழந்தையின்மையினால் பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ முக்கியமாக மிஸ்ஸஸ் கோமதி, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்கள் பெண் குழந்தைகளுக்கு இதை பற்றி தெளிவாக விளக்கம் சொல்லுங்கள். பெண் குழந்தைகள் இதை தெளிவாக தெரிந்து கொண்டு பொறுப்புடன் நடந்து கொள்வதற்கு அவர்களுக்கு எம்பவர் பண்ணுங்கள். அவர்களுக்கு இதை பற்றி விளைவுகளை சொல்லுங்கள். இந்த விளைவுகள் எவ்வளோ பாதகத்தை உருவாக்குன்னு சொல்லுங்கள். அதன் மூலமாக அவர்களுக்கு இதை பற்றி ஒரு தெளிவான விழிப்புணர்வு கொடுக்கும் பொழுது இதனை சீராக எடுத்துக்கொள்கிறார்கள். இது ரொம்ப 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 முக்கியம். ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய செக்ஷுவல் லைஃப் என்பதை தெளிவாக பிளான் பண்ணணும். இதை தவிர்ப்பது நல்லது. ஒருவேளை தவிர்க்க முடியலைன்னா பாதுகாப்பு முக்கியம். பாதுகாப்பு மட்டுமல்ல, திரும்ப ஒருவேளை கர்ப்பமாக இருந்தால் மிஸ்கேரேஜ், அபார்ஷன் செய்வதை கூட முறையாக தேர்ச்சி பெற்ற முறையான மருத்துவரை அணுகி செய்யுங்க. அது முடிந்த பின் ஒரு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் அந்த பெண்ணுக்கு வைக்கும் பொழுது தேவையில்லாத திரும்பவும் இந்த மாதிரி கர்ப்பங்கள் வருவதை தடுக்க முடியும்.